இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோகோனட் சேவை அல்லது தேங்காய் சேவை எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல இந்த மாதிரி சேவையை தயாரிச்சுப்போம். இது எப்படி இந்த மாதிரி நாங்கள் சேவை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ இடியாப்பம் அல்லது சேவை அப்படிங்கிற நேமில் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். எங்கள் ஸ்டைலில் எப்படி இடியாப்பம் அல்லது சேவை தயாரிப்போன்னு. இந்த மாதிரியான முறையில் தயாரித்தாக்கா, காலையில் தயாரித்தோன்னாக்கா அது சாயங்காலம் வரைக்கும் கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தயாரித்ததான சேவையை நல்லா உதிர்த்து வச்சுடுவோம். ஒரு வாணலியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு, இந்த தேங்காய் சேவைக்கு அப்புறம் மற்றும் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அந்த பேனில் போட்டு கொஞ்சம் சூடானோடனே அந்த கோகோனட் ஆயில்லையே முந்திரி பருப்பு வறுத்து அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டுறேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நம்ம அப்புறம் அதை டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த தேங்காய் சேவைக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்மளோட முந்திரி பருப்பு. அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீதமுள்ளதான அந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டு கடுகை நல்லா வெடிக்க விடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே உடைத்த உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த உளுத்தம்பருப்பு அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக துருவிருக்கிறதான அந்த தேங்காய் துருவல், நல்ல வெள்ளை போர்ஷன் ஆஃப் த தேங்காய், நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கைவிடாமல் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல தேங்காய் பச்சை வாசனை போக பதங்கின உடனே நம்ம நல்லா உதுத்து வச்சுருக்கிறதான அந்த சேவையை போட்டு, கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன், நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். இந்த சேவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஜென்டிலாக அப்படியே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா அந்த சேவையை வதக்கி, நம்ம கார்னிஷ் பண்ண வச்சதான அந்த தேங்காய் எண்ணெயிலேயே வதக்கினதான முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு பெரட்டி இறக்கினோன்னாக்கா மணக்க ரொம்ப லைட் ஆன் த டம்மியாக நம்மளோட தேங்காய் சேவை ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் சேவையை பண்ணி நம்ம பண்ணோன்னாக்கா அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.